வெல்கம் டு மர்னகினர் ட்ராபி சுந்தரேங்குத்தி ரிங் மாஸ்டர் விசில் அடிச்சால் பறந்து வரும் சிங்கங்கள் சர்க்கஸ் ஆரம்பம் சகலகல அபியாசம் சிறையிலெல்லாம் ஆனந்தம் நடக்க போற பூகம்பம் வெல்கம் பாய்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். கேக்கும் வைக்க முடியல, ஹாப்பி நியூ இயரும் யாருக்கும் சொல்ல முடியல. நான் ஒண்ணுமே சொல்லல. இங்க மட்டும் பாருங்க. டேய் இருடா இங்க மட்டும் பாருங்க எத்தனை பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். முக்கியமா குட்டச்சின்னு யாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஷார்ட்டா இருக்க பொண்ணுங்களா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. நம்ம பிரிஸ்க் பாய்ஸ்க்கு நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்றேன். ஹாப்பி நியூ இயர். ஏன்டா இப்பயும் காதலா பாரு, கடைசி வரலுமே இந்த லவ் மேட்டர் அதுலதான் சுத்திட்டு இருக்க போறோம். அந்த பொண்ணு ஒரு நாளையும் விட்டுட்டு ஓட போகுதே வந்துட்டு அண்ணன் வந்து ஃபீல் பண்ண போறான். ஒருவேளை அந்த பொண்ணு அப்படியே இருந்துச்சுன்னா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். முதல்ல வந்து ஒரு சின்ன நியூ இயர் ரெசல்யூஷனோட ஆரம்பிக்கிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. ஒரு பொண்ணை லவ் பண்றதே பெரிய சாதனையா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு இது வரலுமே லவ் அமையல. நீ வாடா, உன் ரெசல்யூஷன் என்ன? நம்ம ரெசல்யூஷன் வந்துட்டு எந்த கெட்ட பழக்கம் பழக கூடாது. அப்ப கெட்ட பழக்கம் பழகி இருக்க. நீயும் போ, நீ வா. உன் ரெசல்யூஷன் என்னடா? விட்டு போகணும்னு பாத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனா? இந்த ரெசல்யூஷன் எனக்குமே பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு விட்டதுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் பிடிக்க கூடாது. சரியா? மேரேஜ் பண்ணிக்க போறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நீங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேம் ஆரம்பிக்க போறோம். அந்த கேமுக்கு பேர் என்னன்னா கண்ணை கட்டிட்டு கனவுல மிதக்கிறதுன்னு அர்த்தம். அவங்க கண்ணை கட்டிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா இப்படியே நடந்து போய் யாரு இதுல இருக்கிறதுலயே ஜஸ்ட் மிஸ்ல நின்னுட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்களோ அவங்கதான் வின்னிங்னு எடுத்துக்க போறோம். புரியுதா? முதல்ல நம்ம பண்ண போறதே எங்க அந்த தற்குறி தான் திருப்பிடாங்க கேமராவை. அந்த தற்குறி இருக்கா பாத்தீங்களா, கலர் பேப்பரை வாயில கடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறானு. அவனை எதுக்கு கூப்பிட்டோம், எதுக்கு வந்தனே தெரியல. ஓ, அவன் கண்ணை கட்டுறதுக்கு. டேய் முதல்ல இவனை கண்ணு கட்டி விடுறான்டா ஜகா. அவன் பாருடா விரலே 10 தான் இருக்குது. 21 5 எத்தனை விரல மட்டும் என்ன சொல்ற? இதுலயே தெரியல அவனுக்கு. சத்தியமா தெரியலண்ணா. எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு அளவுக்கு தெரிஞ்சுனா காய்ஸ், நான் பொய் சொல்ல விரும்பல, நீங்களே கூட பாருங்க. இதெல்லாம் தெரியலையே. உன சுத்தி விடலாம்டா. ரெடி 1 மட்டும் தான் தெரியுது. 2 சென்டர்ல தான் விடுறேன். அதுக்குதான் லாக்கி. போடா. ஏய் என்ன நீ எந்த பக்கம் கூப்பிட்டாலும் போயிட்டு இருக்கிற? கண்ணு தெரியுதா உனக்கு? டேய் சரக்கு அடிச்சா ஏறும் கிக்கு, என் தலைவன் ஒரு மக்கு. அவன் இவ்வளவு நேரம் விட்டதே ஒரு ஆக்சன் தான். கண்ணு தெரியல தீபிகா. ஏன்டா கம்முன்றானா? சத்தியமா தெரியலண்ணா. பாரு சத்தி, நீ கை நீட்டுறான், கரெக்டா கொண்டு கை வைக்கிறான் பாத்தியா? அங்கேயே தெரிஞ்சு போச்சு. டேய் உனக்கு என்ன தெரியுது தெரியலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. நேத்து அப்படிதான்டா இவனை கூட்டிட்டு கண்காட்சி போயிருந்தேன். அப்படி ஒரு பால் வாங்கினான் அப்படின்னு சொல்றான். ஒரு சான்ஸ் 30 அப்பவே யோசிச்சிருக்கணும். வாங்கி வீடியோல காட்டினது 3 தான்டா. 3 வீடியோ தான் நான் காட்டினேன். உள்ளுக்குள்ள உனக்கு எத்தனை சான்ஸ் எடுத்தானுங்க தெரியுமா? அவ்வளவு சான்ஸ் முடிச்சேப்ட வீடியோ. அவ்வளவுதான் கண்டென்ட்டே காலிங்க போது நம்ம என்ன பண்ண முடியும்? டேய் இல்ல ஒண்ணும் இல்ல. பொசிஷனுக்கு போங்க. ரெடி 1. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் 2. தம்பி புஷ்அப் எடுக்கணும் தம்பி. ரெடி 1 2. ஜிம் கிளாஸ் போறனால புஷ்அப் எடுக்க இல்ல, அவன் ஏதோ பண்றான் புதுசா. ரெடி 1 2 3. 1 2 3 4 31 போங்கடா. ரித்திக் 33 போயிட்டான்டா. 34 போயிட்டான்டா. அவன் புஷ்அப் எடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு. படுத்தே விட்டான். படுத்துட்டு வரேன். பிரைஸ் வாங்க வேற காசு இல்ல, என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதுக்குள்ள ஆடு வின் பண்ணிவிட்டான். இவன் கையே வர மாட்டேங்கிறான். அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு புஷ்அப் போட்டிருக்கானுங்க. இந்த வீடியோ கண்டென்ட் ஆரம்பிக்கிறேன்டா. 12 மணிக்கு முன்னாடி கேக் வெட்டணும் வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஒருத்தன் ரித்திக் எங்க தெரியுமா போனா? கனிஷ்கா பேக்கரிக்கு போனான். இன்னொருத்தன் இவன் எப்போ வந்தானே எனக்கு தெரியல. இவன் என் கூட சுத்திட்டு இருக்கிறான். 12 மணி அவனுக்கு தெரியாம. அவன் ஆளுக்கு 12 மணி மெசேஜ் பண்றாங்களே தவிர கேக் வெட்டலான்னு கூப்பிட்டா கேக் வெட்டுறதுக்கு இவனும் வர மாட்டேங்கிறான்.
சரி அட்லீஸ்ட் வாங்கடா வீடியோவாவது எடுக்கலாம், அதுவும் வர மாட்டேங்கிறானுங்க. 1 மணி ஆச்சுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. 1 o'clock ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ வரலுமே கேக்கு கட் பண்ண கிடையாது. முடிச்சிருங்க. அர்சாசையா மாறணும். இதனாலதான் நான் அவனை வீடியோக்குள்ள நான் சேர்த்திக்கிறதே இல்லை. இது அவ்வளவு பெரிய ஆள் எப்படி அவன் கூட சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா எதுவுமே எனக்கு தெரியறது இல்ல. அசல் கோளாறு. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? என் கண்ணை கூட பாத்துக்காங்க. 1 மணி ஆகுது இன்னும். இட்ஸ் ஃப்ரெஷ். 1 minute. என் கண்ணு வேணும்னு கேட்டியா? 1 மணிக்குல மதியானம் இருக்கிற இந்த காதலி எப்படி உருவாச்சு, இந்த காதல் உண்மையா, இந்த காதலுக்காக நீ என்னென்ன பண்ணிருக்க எல்லாத்தையுமே ஓப்பன் டக்குன்னு சொல்றேன். என்ன பண்ணிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியவில்லை. முதல் முறையா வந்து என்னோட ஆளை பார்த்து போனேன். அவனை போனா அந்த பொண்ணு அவனோட ஆளு அவளை என் ஆளை கூட்டு வந்துச்சு. அப்படி நம்ம தான் கண்டு போடுவோம்ல, அப்படி ஒரு பேச்ச போட்டு அவ்வளவுதான் கல்யாணம் பண்றேன். நீ அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்றா, உன் கல்யாண செலவு மொத்தத்தையும் நான் ஏத்துக்கிறேன். பண்றேன் பண்ணலைன்னா அவன் பண்ணிடுவான். நீங்க பண்ணிடு. நான் தான் பண்ணுவேன். தூக்கிடுவோம் நைட்டு. அவ்வளவுதான். இவன் ஆளை தூக்குறதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன தூக்கிடுவாங்க. இவன் எனக்கு போன் பண்ணுவான். அப்படியே எஸ்ஐ தான் போன் எடுப்பாரு. ஹலோ அப்படிமா, அண்ணன் ஆளை தூக்கிட்டேன் அப்படின்னு. தம்பி நான் அண்ணனே தூக்கிட்டேன்பா அப்படிப்பா போலீஸ் சொல்றான். கொல்லதான் நான் பார்த்தேன். என்ன ஸ்கூல்ல? நம்ம வெஸ்டர்ன் கட்ஸ் மெட்ரிக் ஸ்கூல். அவ்வளவுதான் முடிச்சுட்டானுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு கூடாது. அந்த ஸ்கூல்ல தான் லவ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூலுக்கு இருக்கிற ஒரே பேர் இவன் சொன்னதுதான். இப்ப அந்த பேரையும் எடுத்துக்கான். ஸ்கூல்ல பார்த்தேன். சொல்றேன் வைக்கப்படாத அதை சொல்லும் போது வைக்கடா வைக்கும். ஆளை பார்க்கும்போது தான் வைக்கும். அவர் ஸ்கூல்ல டூர் கூட்டு நாங்க பிளாக் தண்டர் அங்க போய் பேசினேன். யாருக்கிட்ட? அது பண்ணிட்டு தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் சொல்லி பேசியா? அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் முதல்ல பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட பேசிருக்கான். பொண்ணு ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ணிருக்க அப்புறம் தான் பொண்ணே கரெக்ட் பண்ணிருக்கான். ஆனா இப்ப தோணுதுல உனக்கு பேசாம அந்த பொண்ணே கரெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலான்னு. அந்த பொண்ணு யாருன்னா ஒருத்த கரெக்ட் பண்ணிட்டாங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எஸ்க்கு புஸ்கா பண்ணிட்டு போய் ஆட என்னன்னு சொல்றது? ஒரு பொண்ணுகிட்ட பத்தி ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருந்தா கேட்கலாம். அதானே ஏகப்பட்ட பொண்ணுகிட்ட பேசலாம். எந்த பொண்ணுன்னு கணக்கே இல்ல. ஒவ்வொரு டைம் நான் கேக்குறப்ப யார்கிட்ட மெசேஜ் பண்றேன்னா ஒரு பொண்ணு பேர் சொல்றான். இன்னொரு டைம் கேட்டா வேற பொண்ணு பேர் சொல்றான். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பொண்ணு பேர் சொல்றான். இல்ல ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு லவ் பண்ண மொத்தத்துல நீ எத்தனை பொண்ணு லவ் பண்ணிருக்க? ஒரு லவா 2 லவா 8 லவ். ஃபர்ஸ்ட் வந்து ஹரிதாஸ்ரீ, 2வது லவ் வந்து ஐயின் போனேன். மூணாவது வந்து சும்மா செல்ஃபி மெசேஜ் பண்ற பேர் வந்து பிரியா. பிரியா அது பேக் ஐடி. அதான் பிரியானாலே தெரிய வேணாமா? இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். நீங்க எந்த Facebookலனா பிரியா கியூட்டி, பிரியா ஸ்வீட்டி, பிரியா பாட்டி, பிரியா பாட்டியே ஆயிட்டடா டேய். ஒண்ணுமே அந்த பிரியா ஐடி வச்சுக்கிட்டு. சரி 3 பேர் தான் சொல்லிருக்கிறா. பிரியா, ஆமா இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருந்த. என்ன பண்ணு பொண்ணு பேர் வந்து காவியா, காவி, பவித்ரா. டேய் 5 கழிச்சு விட்டேன். சாலியே இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் லேடிஸா மாறி ஒரு வீடியோ பண்ண போறோம். ஓகே வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே